ஒரு சிலருக்கு இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். ஒரு சிலருக்கு போரிங்கா இருக்கலாம். கொஞ்சமாவது லாஜிக்கா பேசேன். தாவீது ஒரு சின்ன கல்ல எடுத்துட்டு கோலியாத்துக்கு முன்னாடி போன மாதிரி, என்ன இந்த ஆடுக்கு என்ன பேரு? இது என்ன? அதான் படிப்ப பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு அவ பேரு த்ரிஷா. இல்ல நான் சேல் பண்ணவும் இல்ல. அவ ஃப்ரெண்ட் பேரு ஷர்லியா. இதுக்கு நான் காப்பிரைட் வருது அப்படி என்ன பண்றது? நான் பேசி எனக்கு போட கான்ஃபிடென்ட் இல்ல. எனக்கு தெரியாது. Hi guys, how are you? Hope you all doing good. நான் கௌஷி from She Studio. இன்னைக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் டியூட்டோரியல் எதுவும் இல்ல. ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சிலருக்கு இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். ஒரு சிலருக்கு போரிங்கா இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடுப்பேத்தலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆகலாம். ஒரு சிலருக்கு அவங்களோட கொஞ்சமா கனெக்ட் ஆகலாம். ஸோ இது நானும் ஷீ ஸ்டுடியோ. ஷீ ஸ்டுடியோன்றது இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரீம் இல்ல. இது வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரீம். சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இப்படி ஒரு ஜுவல்லரி பிசினஸ் இல்ல. ஆனா ஒரு பிசினஸ் உமன் ஆகணும். ஏதாவது எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆஹ் அது வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இருக்கு. யாராவது கேட்டா நான் பிசினஸ் உமன் ஆகணும், நான் ஏதாவது சாதிக்கணும் இப்படியே சொல்லிட்டு இருப்பேன். அப்போதான் எனக்கு வந்த பதில் வந்து நீ பிசினஸ் உமன் ஆக போறியா? ஓ சரி. பிசினஸ் உமன் ஆக போறீங்களோ? ஆகுங்க ஆகுங்க. இப்ப என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? ஓ பிசினஸ். கொஞ்சமாவது லாஜிக்கா பேசேன். நீ எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி பேசுறதே இதா இருக்கு. நீ மெச்சூரிட்டியா பேசவே மாட்டியா? இப்படி நிறைய வேர்ட்ஸ், இதை விட ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை சுத்தமா ட்ரெயின் ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஓ லெவல் முடிச்சு லெவல் முடிச்சு நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். லெவல் முடிச்சு 1 வீக்லயே நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்ததா படிப்பை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ அக்கா தங்கச்சி என்னோட அக்காவும் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்டு செஞ்சுட்டு இருந்தாங்க, கிரீட்டிங் கார்டு. அப்போ நமக்கு அது சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம யாரோட பர்த்டே வந்தாலும் நம்ம ஹேண்ட்மேட் கார்டு செய்து கொடுப்போம் நம்ம வீட்ல. அப்போ ஒரு முறை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பேப்பர் குவாலிட்டி பேப்பர் ரொம்ப அழகா இருக்கு. கத்திரிக்கோளால வெட்டி தான் அவங்க செஞ்சாங்க. அவங்கள்ட்ட அந்த மெஷின் இது ஒன்றும் இருக்கல. அவ்வளவு அழகா நீட்டா செய்றாங்க. நான் போய் செய்து பாக்குறேன், ரொம்ப அக்லி. எனக்கே அது பிடிக்கல. என்னடா செய்யற அப்படின்னு. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இது ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன? இந்த ஆர்ட்டுக்கு என்ன பேரு? இது என்ன? அப்படின்னு நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இவென்ச்சுவலி எனக்கே தெரியாம போயிட்டு பிரிண்டர்ஸ்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். நான் கிரீட்டிங் கார்ட்ஸ் புக் ஷாப்ஸுக்கு போய் வர ஆரம்பிச்சேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அப்ப இருந்தே கொஞ்சம் அந்த ஸ்டேஷனரி சைட்ல வந்து கொஞ்சம் கிரேஸ் இருந்துச்சு. கலர் பேப்பர்ஸ் பார்த்தா எடுக்கிறது, கலர் பென்ஸ் பார்த்தா எடுக்கிறது, பென்ஸ், பேப்பர்ஸ், கலர் பென்ஸ் மட்டும் இல்ல, பென்ஸ் எப்படி இருந்தாலும் எடுப்போம். எல்லா வெரைட்டியான பென்ஸும் எடுப்பேன். அப்போ இது போய் எடுத்தேன். போயிட்டு அந்த புக் ஷாப்ஸ்ல எனக்கு தெரிஞ்சதுனால அவங்களோட கழிச்சுட்டு போயிட்டேன். ஆனா அது வந்து கார்ட்ஸ் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கல. நீட் இல்ல. அது எனக்கு சரியா தெரியாதனால நான் அவ்வளவு நீட்டா செய்யல. அவங்க என்ன பேஸுக்காக எடுத்தாங்க. அப்புறம் சேல் ஆகலன்னதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி எனக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க கடைய ஷிஃப்ட் பண்ண போறோம் தங்கச்சி. சேல் ஆகல தங்கச்சி. அ எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு அந்த டைம்ல நான் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6,000 செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 2013. அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. அப்புறம் நான் யோசிச்சேன், ஓகே மேபி எல்லாரும் சொல்றது சரிதான் போல. நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் செய்றத. அதுக்கப்புறம் மேரி பண்ணி துபாய் போயிட்டு அங்க அங்க போன ஒர்க்கு அப்படி இப்படின்னு இருக்கு. அப்புறம் கன்சீவ் ஆனேன். நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, அ ஒர்க் போகும்போது டைம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 மந்த்ஸ் நான் வீட்லயே இருந்தேன். அ நான் வென் ஐ வாஸ் 8 மந்த். அப்போ 7 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் நான் வீட்ல இருக்கும்போது சும்மா செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிச்சா நல்லா இருக்குனாங்க. அப்போ நான் வந்து கார்ட் செய்யல. ஃப்ரேம் செஞ்சு குட்ல போடலாம்னு பைபிள் வேர்ட் போட்டு ஃப்ரேம் செஞ்சேன். அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு ஆர்டர் குடுத்தாரு. அங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரல, பேசாம இருந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஸ்ரீலங்கா வந்துட்டேன் டெலிவரிக்கு. வந்தா அப்ப வீட்ல இருக்கும்போதும் சும்மா சும்மா 3D ஆர்ட் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் புதுசா இன்னும் ஏதாவது கத்துக்கலாம்னு 3D ஆர்ட். அதுல ஒரு அந்த சைக்கிள்ல பாஸ்கெட் வச்ச மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் அது இதுன்னு செய்ய ஆரம்பிச்சதும் எல்லாருக்கும் அது பிடிச்சிருச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
அப்ப அதுலயே நான் ஜுவல்லரி சைடு பார்ப்போம் அப்படின்னு அதுலயே ஜும்கா, ஜுவல்லரிஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் ஆனா யாருமே வாங்கவும் இல்ல. நான் சேல் பண்ணவும் இல்ல. ஒரு கட்டத்துல ஒரு 12 வயசு குழந்தை. 12 வயசு இருக்குமா அப்போ அவளுக்கு? ஆமா. 12 வயசு குழந்தை. என்னோட இந்த ஜும்கா, ஜுவல்லரிலாம் எடுத்துட்டு போயிட்டு, "சித்தி இத நான் வித்து எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு அவ ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிட்டு, வீடு வீடா போய் அத வித்து காசு கொண்டு வந்தா. அப்புறம் அத வித்து காசு கொண்டு வந்து மட்டும் இல்ல. அவ கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கஸ்டமர் ஃபீட்பேக் எனக்கு கொண்டு வந்து குடுத்தா. அது என்னோட லைஃப்ல நான் எந்த ஒரு கட்டத்துக்கு போனாலும் அத நான் மறக்க மாட்டேன். அவ பேரு த்ரிஷா. அவ ஃப்ரெண்ட் பேரு ஷர்லியா. சோ, இந்த குழந்தைங்க 2 என்ன பண்ணுச்சு, "சித்தி இவங்க சொல்றாங்க, இது பேப்பர்ல தானே செய்திருக்கீங்க. இது எப்படி லாங் லாஸ்டிங்கா இருக்கும்? தண்ணி பட்டா இது வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது அப்படி இப்படி அந்த மாரி ரிவ்யூஸ் வந்துட்டு சொன்னதும், ஓகே. அப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் பிரச்சனை. அப்போ அத ஃபிக்ஸ் பண்ணணும். அத ஃபிக்ஸ் பண்ணுவோன்னுட்டு நான் என்ன பண்ணேன், த்ரெட்ல பண்ண ஆரம்பிச்சேன். புதுசா எனக்கு த்ரெட்ல பண்ண நான் கிளாஸ் எதுவும் போகல. நான் ஃபுல்லாவே ஃபோன்ல வீடியோஸ் பார்ப்பேன், டியூட்டோரியல் வீடியோஸ் பார்ப்பேன், Pinterestல பிக்சர்ஸ் பார்ப்பேன். அது பார்த்துட்டு அத லேர்ன் பண்ணி நான் செய்ய ஆரம்பிச்சேன். அது செய்ய ஆரம்பிக்கும்போது நான் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் நானு. ஷிஃப்ட் ஆகி நானும் பேபி கூட நான் தனியா வந்திருக்க ஆரம்பிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் இங்க இருக்கல. ஹஸ்பண்ட் துபாய்ல இருந்தாரு. அப்போ செய்ய ஆரம்பிச்சதும் ஹஸ்பண்டும் ஒரு சப்போர்ட் குடுத்தாரு எனக்கு. "இல்ல நீ செய். நல்லா இருக்கு. செய்" அப்படின்னாரு. அப்படியே செய்ய ஆரம்பிச்சு ம் கோவிட் வந்துருச்சு. சின்னதா பாப் சேல்ஸ் போக ஆரம்பிச்சேன் நானு. செய்ய ஆரம்பிச்ச ஒரு பாப் சேல்ஸுக்கு போயிட்டு, பாப் சேல் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. சிட்டி கிளம்பு சிட்டி சென்டர் அப்படி, அப்புறம் இப்படி ஒவ்வொரு இடத்துல போடுவாங்க. பாப் சேல்ஸ் போய்க்கிட்டு இருக்கும்போது, ம் கொ கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோவிட் ஸ்டார்ட் ஆகவும், அ நாங்க எல்லாருமே லாக்டவுன் வீட்டுக்குள்ள லாக் ஆகியாச்சு. வீட்டுக்குள்ள லாக் ஆகி எல்லாம் தானத்துக்கு பிறகு அ ஒரு 3 இயர்ஸ் அப்படியே போயிருச்சு. ஆன்லைன் சேல் அது இது எதுவுமே இல்ல. ஏன்னா யாருமே எங்கேயும் போக மாட்டாங்க. ஜுவல்லரீஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல யாருக்கும். அப்படியே இருக்கும்போது என்னடா பண்றது அப்படின்னுட்டு இது பண்ணிட்டு நான் திரும்ப துபாய்க்கு போயிட்டேன். 2021 திரும்ப போயிட்டேன். திரும்ப அங்க போனதுக்கு அப்புறம் அங்கேயும் திரும்பவும் வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வொர்க் ஸ்டார்ட் பண்ண திரும்பவும் அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல ஓகே நம்ம இத செய்வோம் அப்படின்னு திரும்ப வொர்க்க ரிசைன் பண்ணிட்டு, இத கொஞ்ச நாள் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பவும் பிசினஸ் ஒழுங்கா இதா இருக்கல. நடக்குது, வருது, நடக்குது, இதா பண்ணுது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் விட்டுட்டு, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு, அ ஒரு கட்டத்துல அ திரும்ப ஸ்ரீலங்கா வந்தேன். ஒரு சம் பெர்சனல் ஒர்க்குக்காக நாங்க ஸ்ரீலங்கா வந்தடைவோம். அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம். வி காட் ஸ்டக் மீ அண்ட் பேபி காட். ஸோ ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் செய்துட்டு இருந்தேன். திரும்பவும் செஞ்சு கொண்டிருக்கும்போது என்னாச்சு, ம் ஒரு சிலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. பர்ச்சேஸ் பண்ணவங்க ஓகே. ஒரு சிலர் வந்து ஃப்ரீயாவே எடுத்துட்டு போனாங்க. ஒரு சிலர் வந்து வொர்க் வாங்கிக்கிட்டு அது வேணும், இது வேணும் கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணிட்டு காசு குடுக்கல. ஒரு சிலர் வந்து இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு. பாப்அப்ஸ் போனேன். பாப்அப்ஸ் போய் அவ்வளோ செலவழிச்சு பாப்அப்ஸ் போனேன். கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. சேல்ஸ் இல்ல. அப்போ லாஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு சில காசு மனசளவுல ரொம்ப இதாயிட்டேன். அப்ப நான் திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் சொல்றது சரிதான் போல. நமக்கு இது வராது. நம்மால இத செய்ய முடியாது. அப்படின்னு நெகட்டிவா யோசிச்சேன். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது என்ன சுத்தி வர இருக்கிறவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா இதெல்லாம் லொஸ்டப்பா இந்த வேலைய விட்டுரு. செய்யாத அப்படின்னு. சொல்லவும் எனக்கும் ஒரே டிஸ்கரேஜிங்கா இருக்கும். நம்ம யாரும் புரிஞ்சுக்கலையா? இல்ல உண்மையாவே நமக்கு இது வரலையா? அப்படின்னு எனக்குமே தெரியல. எனக்கும் தெரியல. அப்படியே இருந்துச்சு. அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது, ம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, அ நீ ஜுவல்லரி செய்ற தானே! எனக்கு இத ஃபிக்ஸ் பண்ணி குடு, அத ஃபிக்ஸ் பண்ணி குடு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்ப அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம அது எல்லாத்தையும் போட்டுதான் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஒரு ஜுவல்லரிக்கு நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றோம்னா, நம்ம அது எல்லாத்துலயும் வேல்யூவ வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. நம்ம கிராஃப்ட்மேன்ஷிப்க்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்ம கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கோ, நம்ம இந்த போடுற ஒரு ஹுக்ஸுக்கோ, 2 ஹுக்ஸுக்கோ, ரிங்ஸுக்கோ
நமக்கு ப்ரைஸ் எடுக்க முடியாது. அவங்க பேர்ஸ் கொண்டு குடுத்தாங்கன்னா, அந்த பேர்ஸ்க்கு நான் ஹுக் போட்டு குடுக்குறதுக்கு எனக்கு சொல்ல முடியாம போயிருச்சு. ஏன்னா வெல் நோவன் பீப்பிள் டூயிங் இட். ஸோ தெரிஞ்சவங்க வந்து அப்படித்தான் செய்வாங்களே ஒழிய, நம்மகிட்ட ப்ராடக்ட்டா வாங்க மாட்டாங்க. இப்ப நான் விழுந்து, விழுந்து, விழுந்து 0ல இருந்து ஒவ்வொரு முறையும் எழும்ப வேண்டியதா இருந்துச்சு. 0, 0, 0. ஏன்னா இந்த இந்த ஷீ ஸ்டுடியோன்ற பேர்லயே ஸ்டார்ட்ல இருந்திருக்கல. அது ஒரு 3, 4வது பேரு இது. ஒவ்வொரு பேரும் மாறி, 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 மாறி ஒரு எனக்கும் என் மேலயும் அது ஒரு தப்பு இருக்கு. ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு கால் இல்லாம இருந்துச்சு. ஒரு ஃபிக்ஸ்டு நேம் நான் வைக்கல. இந்த பிராண்ட் இத பிராண்ட் பண்ணணும் அப்டின்னா, இது பிராண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்றத நான் யோசிக்கல. என் பேர் இருக்கணும், என் அடையாளம் இருக்கணும்ன்றதுக்காக என் பேர வச்சு அப்படியெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது இல்ல. பிராண்ட பில்ட் பண்ணும்போது அந்த பிராண்ட் என்ன பத்தி சொல்லணும். அந்த பிராண்ட்ல எ அந்த பிராண்ட் பேர்லயே என் பேரு இருக்கணும்னு இல்ல அப்படின்றத நான் அப்புறமா தான் அ ரியலைஸ் பண்ணேன். ஸோ அப்படி இதாகி இதானதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல ரீசென்ட்லி நான் என்னாச்சு, அ TikTok அது இது எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சு வீடியோஸ் போடணும்ன்றத யோசிக்கிறது போடுறது இல்ல. ஏன்? கான்ஃபிடென்ட் இல்ல. எனக்கு இது செய்ய வருமா? எனக்கு இது வராது. எனக்கு பேச வராது. எனக்கு YouTubeல வீடியோஸ் போடுவேன். போட்டது காப்பிரைட் வந்துரும். என்னடா இது வாய்ஸுக்கு எனக்கு காப்பிரைட் வருதே! அப்படி என்ன பண்றது? நான் பேசி எனக்கு போடுறதுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. எனக்கு தெரியாது. ஆல்ரெடி என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் லோ. எனக்கு எதுலயுமே கான்ஃபிடென்ட் இருந்ததில்ல. அப்போ ஒரு கட்டத்துல என்னாச்சு, இல்ல செய்து பார்ப்போம். ஏன் என்னால முடியாது? அப்படின்னு. அப்போ அ 20 25 முடியும்போது ஜனவரி. அப்போ ஜனவரி 2026 ஸ்டார்ட் பண்ணுது. அன்னைக்கு சர்வீஸ். அ ப்ரொஃபட் சொல்றாரு, ம் நவம்பர்ல பொறந்தவங்கலாம் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுடைய சின்ன ஸ்டெப் உங்களுக்கு ஒரு இத குடுக்கும். நான் அத நம்புனேன். அத இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். அத பிடிச்சுக்கிட்டு அப்படியே இப்போ வரைக்கும் டிராவல் பண்றேன். இப்போ என்னோட கான்ஃபிடென்ட்ட யாரும் உடைக்க முடியாது. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் இத செய்வேன் அப்படின்றது. இன்னைக்கு நீங்களும் அந்த நிலைமையில இருக்கலாம். உங்க கான்ஃபிடென்ட்டோட. அன்னைக்கு தாவீது ஒரு சின்ன கல்ல எடுத்துட்டு கோலியாத்துக்கு முன்னாடி போன மாதிரி, இன்னைக்கு என்னோட இருக்க இந்த சின்ன ஒரு ஜுவல்லரி மேக்கிங் டேலண்ட்ட வச்சுக்கிட்டு, நான் இந்த மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள போறேன். கோலியாத் மாரி இருக்கிற இந்த பெரிய மார்க்கெட் பிளேஸ். இத என்னால வின் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். என்னோட பலத்தினால இல்ல, என்னை படைத்தவராகிய கர்த்தருடைய பலத்தினால. அவருடைய நாமத்தின் மகிமையால் நான் இத வின் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். அது மாதிரி உங்க லைஃப்லயும் கூட அற்புதங்கள் நடக்கும். எனக்குன்னு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இது நடக்கும். ஸோ சிலர் வந்து நான் சாங்ஸ் போடுறதுக்கு வந்து சொல்லுவாங்க. "ஓ! நீ கிறிஸ்டியன், நீ இப்படி பாட்டு போடுற." எனக்கும் என் இயேசுவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எனக்கும் அவருக்கும் இருக்குது. ஸோ நான் எப்படி எந்த இடத்துக்கு போகணும்ன்றது அவருடைய வேர்ட்ல இருக்கு. நான் அதன்படி போயிட்டு இருக்கேன். நான் வேர்ட பத்தி இது பண்றதுக்கு எதுவுமே நான் வரல இதுல. பட் எனக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன பத்தி யாரு என்ன ஜட்ஜ்மென்ட் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்குள்ளயும் வளரணும். அது வளரும்போது உங்கள சுத்தி என்ன நடந்தாலும், யாரு என்ன சொன்னாலும், கண்ண கெடுக்காம நீங்க உங்க கோல நோக்கி போய்க்கிட்டு இருங்க. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, நீங்க என்ன வேணும்னு நினைச்சீங்களோ, அத குடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அவர் ஆல்ரெடி குடுத்துட்டாரு. அது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாம நீங்க தொலைச்சிடாதீங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப தொலைச்சுட்டேன். இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸ் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட நான் அன்னைக்கே லூஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா, அன்னைக்கே இந்த பேஜஸ்ல நேம் மாத்தி எல்லாத்தையும் விட்டு, விட்டு, விட்டு போகாம நான் கன்டினியூவா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு நான் இருக்க இந்த லெவல விட ஒரு 20, 30 படி முன்னாடி இருந்திருப்பேன். இப்ப நான் 20, 30 படி பின்னால இருக்கேன். எனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்க, என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் என்ன தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பட் நான் இத சக்சஸ் பண்ணதுக்காக சொல்லல. நான் என்ன பிசினஸ வின் பண்ணிட்டேன்னு நான் சொல்லல. பட் நான் இத சொல்றதுக்கு ரீசன், நான் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட நான் என்ன வின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக உங்க எல்லாருக்கும் சொல்றேன். என்னால முடியும்னா, என்னாலயே முடியும்னா, உங்களாலயும் முடியும். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். பை பை. டேக் கேர். காட் பிளெஸ். சீ யூ இன் அனதர் வீடியோ. இந்த பிரேஸ்லெட் எல்லாம் அழகான பிரேஸ்லெட் எல்லாம் வேணும்னா எங்களோட
இந்த அழகான பிரேஸ்லெட் எல்லாம் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அது கான்டாக்ட் பண்ணுங்க. Facebook, Instagram அண்ட் TikTok இருக்கு. அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் டிசைன்ஸ் இருக்கு. நாங்க போட்டுட்டே இருப்போம். See you all in another video. Tutorial video என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.